நம்ம ஒரு விஷயத்த வந்து உணர்வுபூர்வமாக அணுகும்போது அது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் படத்தில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன செயல் செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன அகக்காட்சி செஞ்சாலும் அதில் வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது வேகமாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சுவாசமே துணை சேனலில் கூட வந்து எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் அகக்காட்சி பண்ணாலும் சரி, அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, நன்றி உணர்வு பண்ணாலும் சரி, அதில் வந்து ஒரு அந்த பேஸ் வந்து ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து வார்த்தைகளின் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வார்த்தைகளின் சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது 2 விதமாக வந்து பிரிக்கலாம். இப்போ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறவங்க, அதாவது ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணுறவங்க ஒரு சைடு, ஈர்ப்பு விதி வந்து யூஸ் பண்ணாதவங்க ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈர்ப்பு விதியை வந்து யூஸ் பண்ணாதவங்க வந்து இந்த வார்த்தைகளின் சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈர்ப்பு விதி, அதுக்கப்புறம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த கிராட்டிடியூட், இதை பற்றிலாம் தெரியாதவங்க வந்து அவங்க வந்து சாதாரண எந்த விஷயம் சொன்னாலும் வந்து அது கண்டிப்பாக வந்து நடக்காது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். உன்னை கொன்றுவேன், நீ லூஸு, இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான மொமெண்ட்ல பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உணர்வு இல்லாத அந்த இடத்துல வந்து நம்ம பேசும்போது அவர் நம்மளை வந்து உண்மையிலே கொண்டுட்டாரா? கிடையாது. அதே மாதிரி போ லூஸு அப்படின்னு சொல்லுவாங்க, போ பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க சொன்ன உடனே வந்து பைத்தியம் ஆயிட்டோமா? கிடையாது. ஸோ அந்த வார்த்தைகளின் சக்தி வந்து இந்த இடத்துல வந்து ஃபீலிங்ஸ் இல்லாத, அவர் வந்து கேஷுவலாக தானே சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லாரையும் சொல்லியிருப்போம், எல்லாருமே இந்த சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம இது பண்ணும்போது அது வந்து நிச்சயமாக நடக்காது. ஓகே. ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து 2 பேருக்கும் வந்து மிகப்பெரிய ஃபைட் ஆயிடுச்சு, ஒரு சீரியஸான ஃபைட் ஆயிடுச்சு. அப்போ இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சீரியஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த உணர்வுகள் வந்து உள்ளே வந்துடும். கரெக்டாக. ஸோ அந்த ஃபீலிங்ஸோட ஒருத்தர் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடும்போது அது வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன பேஸ் அப்படின்னா அந்த ஃபீலிங் தான். ஸோ ஃபீலிங்ஸோட வந்து நம்ம வந்து எந்த வார்த்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ ஒரு கான்செப்ட். இப்போ இது ஈர்ப்பு விதி வந்து யூஸ் பண்ணாதவங்க. இப்போ இது ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணுறவங்க வந்து எப்படி அவங்களோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த யூனிவர்ஸோட ரொம்ப கனெக்ஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டெய்லி வந்து தியானம் பண்ணுவாங்க, அஃபர்மேஷன் எழுதுவாங்க, கிராட்டிடியூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்களோட உணர்வுகள் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது, மனசு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப லைட் ஃபீலிங்காக தான் இருக்கும். ஓகே. அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு சின்ன எமோஷ்னலான அழுதுருவாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கோவம் வராது. இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கோவம் வராது. ஆனால் ரொம்ப கருமையாக இருப்பாங்க, ரொம்ப இலகுன மனமாக இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு எமோஷன் வந்தாலே டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு சின்ன வார்த்தைகள் சொன்னாலும் அது வந்து உடனே நடந்துடும். இப்போ பிரபஞ்சத்துக்கு வந்து இது சரி இது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாது. ஓகே. அதுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கணும். நீ பணக்காரன், நீ ஏழை அப்படிங்கிறது வந்து வித்தியாசமே கிடையாது. பிரபஞ்சத்துக்கு வந்து அது வித்தியாசமே கிடையாது. நம்ம கொடுக்குற ஃபீல் தான். இப்போ பணக்காரன் அப்படின்னா ரிச், நிறைய பணம் வச்சிருப்பான், நிறைய இது இருக்கும், அவனுக்கு வந்து கிரேஸ் இருக்கும். அந்த ஃபீல் கொடுக்கறதுனால தான் வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து பணக்கார சம்பந்தமானதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஏழை ஃபீலும் அதே தான். ஸோ பிரபஞ்சத்துக்கு வந்து எதுவுமே தெரியாது, நம்ம கொடுக்குற ஃபீல் தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கே அது வந்து ரிவர்ஸாக நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து இப்போ இந்த ஈர்ப்பு விதி பண்ணுறவங்க வந்து நிறைய இடத்துல வந்து பொய் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பொய் சொல்லணும். அந்த பொய்யில வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களோட எங்கேயாவது ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்ட்டை வந்து லீவு கேட்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க, இல்லை என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், இல்லை ஊரில் வந்து சித்தி இறந்து போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அது நிறையா நடந்திருக்கு, எனக்கே நிறையா நடந்திருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பொய் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றும் உண்மையாக சொல்லிடுங்க.
அப்படி இல்லை பொய் சொல்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, நாளைக்கு நான் வந்து ஒரு இடம் பார்க்க போகிறேன், நாளைக்கு வந்து நான் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, அந்த அமௌண்ட் வந்து நான் விட்ரா பண்ண போகணும், அந்த மாதிரி வந்து குட் திங்காக இருக்கணும். நீங்கள் சொல்கிற பொய்யில கூட வந்து நல்ல விஷயங்கள் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வேகமாக நடக்கும், உங்களோட வேலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இந்த லா ஆஃப் இந்த ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணுறவங்க வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எப்படி சயின்டிஃபிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஈர்ப்பு விதி பண்ணுறவங்க வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அகக்காட்சி தான் பேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அகக்காட்சி இல்லாமல் வந்து நீங்கள் எந்த ஒரு பயிற்சியும் பண்ணாதீங்க. அகக்காட்சி வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக நடக்கும். அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த அகக்காட்சி வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம காட்டுற விஷுவலைசேஷன், நம்ம காட்டுற அகக்காட்சி வந்து அது ஆழ் மனசுக்கு விழுந்து அந்த ஆழ் மனசு வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அது நமக்கு வந்து உண்மையாக்கி கொடுக்குது. இது வந்து ஒரு சயின்ஸ், இது எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ நானே இந்த அகக்காட்சி வச்சு எக்கச்சக்கமாக நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அகக்காட்சி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எங்கேருந்து அந்த விஷுவல் நீங்கள் வந்து உருவாக்குவீங்க? பேஸ் வந்து உங்களோட எண்ணங்கள் தான். கரெக்டாக அந்த எண்ணங்கள் தான் வந்து அது காட்சிகளாக மாறுது, அந்த காட்சிகள் தான் பொருளாக மாறுது. கரெக்டாக. ஸோ இது ஒரு லிங்க். இதே மாதிரி தான் வார்த்தைகள் நீங்கள் வந்து உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து எண்ணங்களாக தான் வந்து உங்களுக்கு மைண்டில் வரும் ஃபர்ஸ்ட். அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறுது. ஓகே, ஸோ அந்த அகக்காட்சி வந்து எப்படி வந்து மேனிஃபெஸ்ட் வெளிப்பாடு ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளும் வந்து வெளிப்பாடு ஆகும். ஓகே, ஸோ இந்த அகக்காட்சி வந்து எல்லா பிரபஞ்சத்து ஃபுல்லாக வந்து அது வந்து இருக்கும். நம்ம காட்டுற அந்த விஷுவலைசேஷன் வந்து அந்த வெளி ஃபுல்லாக வந்து இருக்கும். அது வந்து நல்ல மக்களை, நமக்கு தேவையான மக்கள், நமக்கு தேவையான சிச்சுவேஷன்ஸ் வந்து அது ஒரு காந்தம் போல ஈர்த்து நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து வார்த்தைகளும், நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து இந்த பிரபஞ்சத்துல அங்கங்க வந்து இருக்கும். ஸோ அது கரெக்டான நேரத்துல வந்து நமக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நல்ல வார்த்தைகளா இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நமக்கு கண்டிப்பா வந்து அது ரிவர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் கொண்டு வர முடியலை, இப்போ நான் நன்றி உணர்வு எழுத போதும் சரி, அகக்காட்சி எழுதும் போதும் சரி, என்னால் வந்து ஃபீலிங்ஸ் கொண்டு வர முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தட் நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து உங்களை யாராவது கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வருது. கரெக்டா. அதே மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து வருத்தம் வருது. ஓகே, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் தானே. அப்போ நம்ம மனசுக்கு வந்து அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண தெரியுது அப்படின்னா நல்ல விஷயங்களும் வந்து நமக்கு நிச்சயமா கிரியேட் பண்ண தெரியும். நம்ம மனசுக்கு வந்து சந்தோஷமும் தெரியும், கோபமும் தெரியும். அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் விஷயமும் தெரியும், நெகட்டிவ் விஷயமும் தெரியும். கரெக்டா. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிட்டண்டிங் பண்ணுங்க, மீன்ஸ் பாசாங்க பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நல்ல விஷயங்களே பேசுங்க. அந்த வார்த்தைகள் சக்தியில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அதை ஹெல்ப் பண்ணும். நல்ல விஷயங்கள் வந்து பேச 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 அது பொய்யா இருந்தாலுமே வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுங்க, நல்லது மட்டுமே பாருங்க. அதான் பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, நல்லதே பார், நல்லதை நினை, நல்லதே செய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நல்லதையே பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வீடு வாங்குற ஐடியா இல்லை அப்படின்னாலும் வீடு வாங்குறத பற்றி பேசுங்க. கார் வாங்குற ஐடியா இல்லைனாலும் கார் வாங்குறத பற்றி பேசுங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதை பற்றியே பேசுங்க. ஸோ நல்லது பேச 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 வந்து இப்போ ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை ஆயிராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈர்ப்பு விதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அது உண்மை ஆயிடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து நல்லதாகவே பேசுங்க, நல்லதாகவே பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ண 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 வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸோட காட்சிகள் வந்து மாறும். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன் அது வந்து உடனே வராது அப்படின்னா, நம்ம நீண்ட நாட்களாக வந்து நெகட்டிவ் விஷயங்களே நிறைய பார்த்து பழகி இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் விஷயங்கள் தான் நமக்கு வந்து 100% வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது வந்து இப்போ காட்சிகளை மாற்றணும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நீங்கள் போட்டு வந்து நீங்கள் அந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து நீங்கள் அழிக்கணும். ஸோ அது வந்து அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்துடும். ஓகே, இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து இனிமே வந்து நீங்கள் ஈர்ப்பு விதி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஃபீலிங்ஸோட சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸ் இல்லாமல் சொல்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஈர்ப்பு விதி பண்ணுறவராக இருந்தாலே ஃபீலிங்ஸ் ஆனவர் தான். ஓகே, இதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் வந்து நல்ல புது கருத்துக்கள்லாம் சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சுவாசமே துணை.